ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்டிசி சமையல். ரசித்து சமைக்கலாம், ருசித்து சாப்பிடலாம். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான அரிசி மாவு உருண்டை பக்கோடா தான் செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். சூப்பரான இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நல்லா ஜலடை வச்சு நல்லா ஜலிச்சுக்கோங்க. இந்த கப் வந்து பார்த்தீங்கன்னா 250 ml கப்பு. மொத்தமாக நம்ம 500 கிராம் மாவு எடுத்துக்கிறோம். இது நீங்கள் எந்த மாவுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இடியாப்பு மாவு, கடையில் கிடைக்கக்கூடிய எந்த மாவுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்து அரைச்சிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மிக்ஸ் உளுத்தம்பருப்பு மாவு, அதனால் எல்லோவாக இருக்குது. மஞ்சள் தூள், உப்பு 2 சேர்த்து ஆட் பண்ணி ப்ரீ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வறுத்து அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சமையல் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன டேபிள் ஸ்பூனில் நம்ம சமையல் சோடாவும் உளுத்தம்பருப்பும் ஆட் பண்ணக்குள்ள அந்த பக்கோடாவில் கொஞ்சம் பொறுன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட. 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காய தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக மெலிசாக கட் பண்ணி 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸில் நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா நம்ம உருண்டை பிடிக்குள்ள சேராது. அந்த மாதிரி ரொம்ப மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 பூண்டை தொலி உரிக்காமல் நல்லா நசுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைனாக. ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, சாப் பண்ணது. ஒரு கொத்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாமே நம்ம சாப் பண்ணி தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்கக்குள்ள எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடான எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 850 ml ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம 1/2 கிலோ மாவு எடுத்துருக்கோம். அதுக்கு 850 ml சூடான எண்ணெய் வந்து கரெக்டான அளவாக இருக்கும். அதாவது ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் மேலே ஆட் பண்ணிவிட்டு கரண்டியால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால சூடான எண்ணெய் கை வந்து சுற்றும். கை பொறுக்கிற சூடு வந்த உடனே கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாவுக்கு பார்த்தீங்கன்னா 1/4 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். மாவுகளை பொறுத்த கூட குறைய கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி மாவை நமக்கு பிடிக்க வரணும் எடுத்தங்கன்னா. அது வந்து கரெக்டான பக்குவம். ஒருவேளை பிடிக்க வரலைன்னா இன்னும் போல் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக பிணையணும், அழுத்தி பிணையக்கூடாது. பாருங்க, மாவு வந்து நல்லா பிணைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போது இதில் கொஞ்சமாக மாவை நம்ம எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த உருண்டைகளை நம்ம பிடிக்கிறதுக்கு கையில் தண்ணியோ ஆயிலோ தட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு கையில் பிடிக்காது. நம்ம பர்ஃபெக்டாக மாவை பிணைஞ்சி எடுக்கக்குள்ள நல்லா இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இப்படி உருட்டிக்கோங்க. இதில் எந்த விரிசல் எதுவுமே வராது. மாவு வந்து பர்ஃபெக்டாக உருண்டை பிடிக்க வரும். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு எண்ணெயை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இந்த உருண்டைகளை நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். அப்போ தான் உள்ளேயும் சரி வெளியும் சரி நல்லாவே வெந்து வரும். அந்த பாத்திரத்துக்கு எவ்வளோ பால்ஸ் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா அப்படியே விரிசல் வந்து அதிகமாகிடும். நல்லாவே மாவெல்லாம் அப்படியே பிரிஞ்சு போயிடும்.
அதனால் மீடியம் ஃப்ளேம்லே குக் பண்ணுங்க. ஒரு டைம் வந்து எடுத்துட்டோன்னா, அடுத்த டைம் போடக்குள்ள எண்ணெய மறுபடியும் சூடு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பால் வந்து ஆட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஒரு டைம் எடுத்த உடனே ஆயிலோட சூடு வந்து குறைஞ்சிடும். பாருங்க மீடியம் ஃப்ளேம்ல நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு. நல்லாவே வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா ஒரு கோல்டன் கலர்ல மாறணும். இப்போ உள்ளேயும் சரி, வெளியும் சரி நல்லாவே வெந்து வந்திருக்கு. உடைச்சு காமிக்கிறேன் பாருங்க. நல்லா மொறு மொறுன்னு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி. ஒரு 10 நிமிஷம் இருந்தாவே போதும் இந்த ரெசிபியை செய்யறதுக்கு. அவ்வளோ ஈஸியான ரெசிபி இது. கண்டிப்பா நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை பாய்.